அப்படியெல்லாம் அனைத்தையுமே உங்களுக்காக ஆஸ்ட்ரோ உலகத்தின் வாயிலாக கொண்டுட்டு வராங்க. சரிங்க, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அழைப்புகள் அனைத்தும் முடிஞ்சிருச்சு. நாம் அங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேச்சல் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்க. அங்க நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பாக காற்பந்து துறையில 1995ஆம் ஆண்டுகள்ல ரொம்ப பிரம்மாண்டமான விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாளர் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா FIMல வந்து பெண்கள் பிரிவுல வந்து ஒரு சிறப்பு வந்து இடத்தை வந்து வகித்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேசலாம். நம்ம கூட ரேச்சல் எழுதிருக்காங்க, வாங்க சந்திக்கலாம். வணக்கம் ரேச்சல், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சிறப்பா இருக்கேன். சரி, முதல்ல உங்களை பத்தியான ஒரு அறிமுகம், எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் ரேச்சல் கோமேஸ். நான் பிறந்தது வந்து ஸ்லாங்கோ. இப்போ வந்து நான் ஸ்ரம்பல்ல இருக்கிறேன். என் பேரண்ட்ஸ் பேர் வந்து பௌஸ்தி கோமேஸ் அண்ட் ஜோசபின் கோமேஸ். சரி, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை நம்ம நேர்காணல் செய்யறது வந்து பெண்கள், அதாவது உமன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த காற்பந்து துறையில 1995ஆம் ஆண்டுகள்ல ரொம்ப பேர் போன ஒருத்தவங்க நீங்க. அதை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது இந்த பயணம், இந்த காற்பந்து பயணம், உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சு? ஓகே, 75ல வந்து I just group of girls விளையாடிட்டு இருந்தாங்க. சரின்னு நான் போய் ஜாயின் பண்ணேன். So I got selected for state. 75 plus state selection கிடைச்சிச்சு. Then அதுல வந்து 79ல தான் I got selected for Malaysia. என் first trip வந்து கேரளா இந்தியா. ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். Because going back to my grandparents' hometown and all. So அது முடிஞ்சு after that 79 Asian Cup India, 80 ASEAN Cup in Bangkok. அப்ப 81ல வந்து இந்தோனேஷியாவுக்கு ASEAN Cup விளையாண்டேன். 82 Thailand விளையாண்டேன். Then ஒரு பிரேக் எடுத்தேன், கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ 83ல வந்து நம்ம வந்து AFC Cup Thailandல விளையாண்டோம். அது வந்து bronze medal கிடைச்சிச்சு. So 83ல வந்து my first daughter was born 83. அது முடிஞ்சு my last இது வந்து 85 ASEAN Cupல விளையாண்டேன் Kuala Lumpurல. Because I was pregnant with my second baby. So அது முடிஞ்சு once I finish all that, நான் வந்து ஃபேமிலியில ஃபோக்கஸ் பண்ணி now பிள்ளைங்களாம் பெருசாயிட்டாங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ நான் came back into football. இப்போ வந்து அப்படியே வந்து உங்களுடைய இந்த பயணம் வந்து அப்படியே போனது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா உங்களுக்குள்ள வந்து இந்த ஆர்வம் எப்படி வந்தது, உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது? அந்த இந்த 70s வந்து வெரி ரொம்ப கஷ்டம். இந்தியன் பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி எங்க ஃபாதர் வந்து வெரி சப்போர்ட்டிவ். அவர் தான் சப்போர்ட்டர், நம்பர் 1 சப்போர்ட்டர், என்னோட நம்பர் 1 சப்போர்ட்டர். எவ்ரி கேம் எவ்ரி ப்ராக்டிஸ் அவர் இருப்பாருங்க. ஸோ அவரோட இது என்கரேஜ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ தட் இஸ் வை நான் அவ்வளோ ஐ கேன் கோ தட் ஃபார். கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே தெரியுது நிறைய விஷயங்கள் வந்து நீங்க செய்துட்டு இருக்கீங்க. குறிப்பாக இப்போ என்ன விஷயம் செய்துட்டு இருக்கீங்க? FIMல இருக்கிறீங்க, அதை பத்தி FIMல உமன்ஸ் கமிட்டியில இருக்கிறேன், கமிட்டி மெம்பரா. தென் நெதிஸ் மிலான்ல வந்து நான் வந்து டீம் மேனேஜரா இருக்கிறேன் உமன்ஸ் ஃபுட்பால்ல. ஸோ நான் வந்து ஆக்சுவலி I want to encourage more people because my time வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு for girls to come up. But இப்போ this time I see a lot of parents ரொம்ப encouragement கொடுக்குறாங்க. So the girls must take the opportunity to do what they want. அதுல வேற you must it is a good game because passion இருக்கணும், அதுல வந்து discipline இருக்கணும். So in a way a lot of things are given now, more opportunities இருக்கு than before. நிறைவா வந்து இப்ப இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்கள் இந்த துறைக்கு வரணும், காற்பந்துக்கு வரணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிறைவா வந்து சொல்லுவீங்க. நான் வந்து அவங்களுக்கு அந்த பேஷன் இன்ட்ரெஸ்ட் இருந்தா don't worry, just come get involved and get the right people to guide you. சரிங்க ரேச்சல், கண்டிப்பா நிறைய விஷயங்கள் எங்க கூட வந்து பகிர்ந்து கொண்டீங்க. இவ்வளவு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நேர்காணல் பார்த்துட்டு இருக்க
வரக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த காற்பந்து துறைக்கு வரதுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி ரேஷன்.